வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாயா யூஸரில் எப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்கேலு ரொட்டேஷன் இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு 100 இதனால 0 கொண்டு வந்துடும். சப்போஸ் இங்கே எழுத எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ரொட்டேஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 129 இருக்குது. இப்போ நான் அனிமேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து இது வந்து 0ல் தான் இருக்கணும், ஆனால் வந்து 129ல் இருக்குது. நான் இதை ரீசெட் பண்ணோம். அதே நேரத்தில் இதோட ஸ்கேல் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. நான் ஸ்கேல் பண்ணாக்கல அப்படியே வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து எல்லாமே 100ல் இருந்தால் நான் ஸ்கேல் அனிமேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கும்போது நான் இதை வந்து ரீசெட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூல், இந்த மாடிஃபையர் டூலுக்கு பக்கத்தில் ஒரு டூலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைரார்கி அப்படின்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட்னு இருக்கும். இங்கே போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கொடுத்துங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் வேல்யூ 100 வந்துடுச்சு. ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 00 வந்துருச்சு. ஸோ இதை வந்து ரெண்டையும் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இதை ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அட்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து வரும். அதேமாதிரி ஸ்கேல் பண்ணாலும் உங்களுக்கு 100லேருந்து 0 பண்ணிக்கலாம், 100லேருந்து பெருசு கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து மாயாவில் ரீசெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு ரீசெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு ஸ்கேலாம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்குறோம். ஸோ இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம மாயாவில் யூஸ் பண்ணி பழகினவங்களுக்கு மேக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதுக்குள்ளே இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.